மறுமையில மற்ற எந்த வணக்கத்தை விட நோன்புக்கான வணக்கம் சவாபு தான் அதிகம். ஹதீஸ்ல ஹஜ்ரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, இன்ன லில்லாஹி மாஇதா, மறுமையில அல்லாஹ்வுடைய ஒரு விருந்து உண்டு. அல்லாஹ்வுடைய ஒரு விருந்து இல்லையா? உலகத்துல விருந்தளிப்பவர் யாரோ அதை பொறுத்து விருந்தின் தரமும் இருக்கும். ஒரு சராசரி ஏழை மனிதன் விருந்தளித்தால் அந்த விருந்து அந்த தரத்தில் இருக்கும். ஒரு கோடீஸ்வரர் விருந்தளித்தால் அதனுடைய தரத்தில் இருக்கும். ஒரு நாட்டினுடைய முதல்வரோ பிரதமரோ விருந்து கொடுத்தா அந்த தரத்தில் இருக்கும் இல்லையா? மறுமையில அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் ஒரு விருந்து கொடுப்பான். அந்த விருந்துல பரிமாறப்படுகிற உணவுகளை எந்த கண்ணும் பார்த்திருக்காது. அப்படியான ஒரு உணவை பற்றி எந்த காதும் கேட்டு இருக்காது, எந்த உள்ளமும் சிந்தித்திருக்காது. அந்த உணவில், அந்த விருந்தில் லா யகூது அலைஹா இல்ல ஸாயிமூன், நோன்பாளிகளை தவிர அந்த விருந்துல உட்கார யாருக்கும் அனுமதி இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ விருந்துகளுக்கு ஒரு டோக்கனோ ஒரு கார்டோ கொடுக்குறாங்க இல்லையா? அல்லாஹ் அளிக்கிற ஒரு விருந்து. அந்த விருந்துல நோன்பாளிகள் மட்டும்தான் உட்கார முடியும், வேற யாருமே உட்கார முடியாது. அருமையானவர்களை, இப்படி நோன்பு என்பது மறுமையில், அதனாலதான் நோன்பாளிக்கு ரெண்டு நன்மை. நோன்பு திறக்கும் போது ஒரு நன்மை, மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் போது. எல்லாருக்குமே அல்லாஹ்வை சந்திக்கும் போது சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும், யாருக்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் நோன்பாளிக்கு ஒரு கூடுதலான சந்தோஷம் இருக்கும். ஏன்னா இந்த நோன்புக்கான நன்மையை அவர் மறுமையில பார்ப்பார். மற்ற எல்லா நன்மைகளும் எல்லாருக்கும் தெரியும், ஆனா நோன்பனுடைய நன்மை அங்கதான் தெரியும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அவன் கொடுக்கிற அந்த நன்மைகளை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அருமையானவர்களே, இப்படி நோன்பின் சிறப்புகள் என்பது எண்ணில் அடங்காதவை. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன, இந்த ஃபர்தான நோன்பை கூட நம்மில் பலர் நோற்காது காரணம் இல்லாமல் அதை தவிர்க்க